ஹாய் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ட்ரெஷர் தம்பி பேசுகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா தான் ஓடிக்கிச்சு. ஒரு 3K சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம் நம்ம சேனலில். அதை பார்த்தா திடீர்னு ஹேக் ஆகிருச்சு. அதோடு சேர்த்து நம்மளோட 8000 ஐடியை சேர்த்து ஹேக் ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கொடுத்த சப்போர்ட் அப்படியே இதுக்கும் கொடுப்பேன்னு நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேனலில் போட்டு அப்படியே இந்த கண்டென்ட் இதுலேயே வரும். உங்களுக்கு பிடிக்கிறது சொல்லுங்கள், வேறு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஏன்னா பல சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும் நம்ம கேம் பிளே எப்படின்னு. நம்ம ஐடி போனதுலேருந்து கன் கலெக்ஷனில் ஸ்கில்லும் போனோமா வர மாட்டேது. செட்டிங்கும் மாறி போச்சு. ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம போன சேனல் கொடுத்தது அப்படியே இது கொடுப்பேன் நான் நம்புகிறேன். பார்ப்போம் நண்பா, சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் எப்படியாவது இந்த சேனலை மட்டும் க்ரோ பண்ணி விட்ருங்க. அடுத்து எப்பவும் போல் நம்ம கிவ்வே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு 500 சப் அடிச்சிட்டோன்னா நம்ம எப்படியும் ஒரு 160 வீக்லி இல்லை லைட் வீக்லி ரெண்டில் ஏதாவது ஒரு ரெடீம் கொடுத்துடலாம். ரெடீம் வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் இன்னும் ஒரு 1 மந்தில் எனக்கு ஒரு 500 சப்பு ஏற்றி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரெடீம் கோடு கொடுத்துருவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும். இனிமேல் டெய்லி ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது. அதனால் அவ்வளோ வீடியோ போட முடியாது. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கேம் பிளே நம்ம கேம் பிளே தான். பழைய கேம் பிளே எப்படி இருக்கும் உங்களுக்கும் தெரியும். ஃபோன் டிஸ்பிளே போனது விளாட முடியல நண்பா. ஸ்க்ரீன் ஒருத்த பக்கத்து அப்படியே இருக்குது. இழுக்குது. நீங்களே பார்ப்பியே. அதே நீங்கள் 50 சப்ஸ்கிரைப் பண்ணதே நம்ம எப்பவும் போல் ஃபன் மேட்ச் லைவ்லாம் போட முடியும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியாவது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம 500 சப் அடிச்சாகணும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தே நம்பி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அதே போடுறேன். மறந்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறானுப்பா. வேறு ஒன்றும் பேச முடியலை. ஏன்னா ஐடி வேறு ஹேக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அந்த ஐடி ஹேக் ஆன ப்ரூஃப் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்காண்டி திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் நான் சேல் பண்ணலாம் தான் நண்பா பார்த்தேன். ஐடி பார்த்தா அவன் சரி காசுலாம் அமுச்சு விடான்னு சொல்லி நம்பி தான் நண்பா நான் அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஐடி பாஸ்வேர்டு. நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் நண்பா 8000 ஐடி போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நண்பா இப்போ பாட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதில் ஓரளவு டாப் ஒரு வீக்லி ஒரு லெவலாக பாஸ் போட்டேன். அதை விட்டதே ஒரு எக்ஸாமெண்ட் எடுத்திருக்கேன். இன்னொரு ஈவோ சுற்றணும். அந்த ஈவோ சுற்றுற வீடியோ வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். வேறு என்ன பேசுகிறேன்னே எனக்கு தோணலை. ஏன்னா சேனல் ஹேக்கான வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. சேனல் ஹேக்கால் அந்த ஜிமெயில் அப்படியே இருக்காது, தூக்கிட்டேன். சேனலை பார்த்தா எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணி அப்படியே எல்லாம் போச்சு. சரி, நான் அந்த ஜிமெயில் கிரியேட் பண்ணிட்டு புது ஜிமெயில் கிரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். எப்படி அந்த சேனல் சப்போர்ட் பண்ணியோ அதே மாதிரி இந்த சேனல் சப்போர்ட் பண்ண நண்பா. உங்கள் கையில் தான் நண்பா இருக்குது நம்ம சேனலுக்கு க்ரோத் ஆகுறது. எனக்கு வாய்ஸ் அப்படிதான் நண்பா சமயத்தில் திக்கி வரும். எனக்கு என்னன்னே தெரில, குறை போல். யாரும் திக்குனா தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. 10 நாள் இருக்குது. 11th பப்ளிக். நான் படிக்கணும். அதனால் டெய்லி வீடியோ போட்டுருவேன். ஆனால் நம்ம சேனலில் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் பார்க்குறோம் ப்ரோ. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இந்த எக்ஸாமெண்ட்டை நம்ம மேக்ஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த எக்ஸாமெண்ட்டை மேக்ஸ் பண்ணிடலாம். சரி நண்பா, இதோட நான்